ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மரப்பொருள்கள் பழசாக உள்ளதை புதுப்பிக்கிறது எப்படி குறைந்த செலவில் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு எல்லோரும் மறக்காமல் அதை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இது பெயிண்ட் கடையில் போய் கேட்டிங்கன்னா வார்னிஷுங்கிறது கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது பல குவான்டிட்டியில் கிடைக்கும். 500 ml நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா 500 ml. இது தேவையான பொருள் வார்னிஷு, சின்ன ப்ரெஸ்ஸு, அதோட சின்ன ப்ரெஸ், செயினர்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா செயினர்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான கலர் கிடைக்கும். இல்லை, இந்த கலர் பழைய கலர் இந்த மாதிரி இருக்கும். மங்களம் ஒரு மாதிரி கலர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வார்னிஷ் சின்ன டப்பால் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணாலே போதும். அதோட ஷைனிங்கே டோட்டலாக மாறுபடும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும் பாருங்கள். குறைந்த செலவில் நம்மளே இதை பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வார்னிஷ் அடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கலர், அடித்ததுக்கப்புறம் உள்ள ஃபினிஷிங். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் நாங்கள் அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு எது வேணாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது தேவையான வீடியோவை நம்ம போடுறாங்க. மிஞ்சி போனால் இதுக்கு 1000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். கார்பன் ரேப் வச்சிங்கன்னா எப்படியும் 5000 6000 ரூபா கேட்பாங்க. இது பொருளுடைய அளவை பொறுத்து மாறுபடும். இது தேவையில்லை, நம்மளே ஓன் யூஸாக நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.